ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இபிஎஸோட இருக்கைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் போயிட்டு வந்து உட்காந்துருக்காரு. அதிமுகவினர் யாருமே வந்து ஓபிஎஸ்ஸை பெருசாக வந்து கண்டுக்கல. இன்னொரு புறம் வந்து செங்கோட்டையனும் வந்து ஓபிஎஸ்ஸை கண்டுக்கல அப்படின்னாலுமே அவர் செஞ்ச விஷயம் இப்போ வந்து மேலும் பரபரப்பை தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர் வந்து நடந்துட்டுருக்கு. இதில் அதிமுக சார்பில் வந்து சபாநாயகர் அப்பாவு மேலே நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை வந்து அதிமுக வந்து கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு கோரிக்கைகள் மீதான விவாதமும் வந்து நடந்துச்சு. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் அஇஅதிமுகலேருந்து நீக்கப்பட்ட முன்னாள் முதல்வரான ஓ பன்னீர்செல்வம் வந்து சட்டமன்றத்துக்கு வருகை தந்தார். அதிமுக உறுப்பினர்கள் இருக்கையை நோக்கி போன பன்னீர்செல்வம் வந்து எதிர்க்கட்சி தலைவரான மற்றும் துணைத் தலைவர் ஆர்பி உதயகுமார் இருக்கைக்கு பின்னாடி போயிட்டு வந்து உட்காந்தாரு. அவர் வந்ததுமே அதிமுக உறுப்பினர்கள் யாருமே வந்து ஓபிஎஸ் பக்கத்தில் வந்து உட்காராம வேறு இருக்கைக்கு வந்து போனாங்க. ஆனால் வந்து முன்னாள் அமைச்சரான செங்கோட்டையன் மட்டும் ஓபிஎஸ் அமர்ந்திருந்த அதே மேஜையில் தான் அவர் வந்து அமர்ந்திருந்தார். ஓபிஎஸ் பக்கத்தில் அமரலாம் அப்படின்னாலுமே கூட கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா அதே இருக்கையில் வந்து அமர்ந்திருந்தார். அதேமாதிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே வந்து பன்னீர்செல்வத்தை வந்து கண்டுக்கல. ஓபிஎஸ் வருகையை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாருமே எதிர்பார்க்கவும் வந்து இல்லை. அதிமுக உறுப்பினர்கள் வந்து கேள்விகளை வந்து எழுப்பி கொண்டிருந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இருக்கையில் அமர்ந்திருந்த ஓபிஎஸ் வந்து அமைதியாக வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து அதை வந்து கேட்டுட்டு வந்து இருந்திருப்பார். அதிமுகவினர் வந்து அவரை வந்து கண்டுக்கலை. அதே மாதிரி வந்து தங்களுடைய சட்டமன்ற பணிகளை தான் அவங்க வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்த போதிலுமே செங்கோட்டையன் மட்டும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் இருந்த அதே இருக்கையில் வந்து அமர்ந்திருந்தது எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையனுக்கும் இடையான அந்த ஒரு பிரிவை வந்து மேலும் வந்து இது வந்து அதிகப்படுத்துது. இப்போ இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸ் வந்து செங்கோட்டையன் கூட வந்து செங்கோட்டையனை தங்கள் பக்கம் வந்து இழுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து காய் நகர்த்துறாரா அப்படின்னு பெரிய ஒரு கேள்வியை வந்து இது வந்து எழுப்புது. அதே நேரத்தில் அதிமுக பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அந்த நேரத்தில் சட்டமன்றத்தில் வந்து இல்லை அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் எடப்பாடி பழனிசாமி வந்து அரங்கத்துக்கு வந்தார். சட்டமன்ற நடவடிக்கையில் வந்து ஈடுபட்டார். அவருமே வந்து ஓபிஎஸ் வந்து பெருசாக வந்து கண்டுக்கல. இந்த மாதிரி வந்து யாருமே வந்து ஓபிஎஸ் வந்து கண்டுக்கல அப்படின்னாலுமே கூட ஒருவேளை செங்கோட்டையன் வந்து ஓபிஎஸ் பக்கம் ஆதரவாக இருந்தார் அப்படின்னா நிச்சயமாக அதிமுக வந்து மேலும் வந்து பிரிவினை வந்து உண்டாகும் அப்படிங்கிறதுல டவுட்டே வந்து கிடையாது. இப்போதைக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி பக்கம் தான் அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து இருக்காங்க. இன்னொரு புறம் வந்து ஓபிஎஸ், தினகரன், சசிகலா இவங்களாம் வந்து அதிமுக விட்டு தற்சமயம் வந்து விலகி தான் வந்து இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழலில் அதிமுகவில் வந்து எம்ஜிஆர் காலத்து அரசியல்வாதியாக பார்க்கப்படுற செங்கோட்டையன் வந்து ஒருவேளை ஓபிஎஸ் பக்கம் டிடிவி தினகரன், சசிகலா இவங்க பக்கம் வந்து ஆதரவு தெரிவித்தார் அப்படிங்கிற பட்சத்தில், ஏன்னா பாஜகவினுடைய எண்ணமும் அதுவாக தான் வந்திருக்கு. ஒருங்கிணைந்த அதிமுக வந்து ஒன்று சேர்த்து அது கூட பாஜக கூட்டணி வச்சு நடக்க போகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகமான எண்ணிக்கையில் வந்து பாஜக உறுப்பினர்களை வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு தான் பாஜக தொடர்ந்து காய் நகர்த்தி வந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி அதிமுக பிரிஞ்சு கிடக்கிறது திமுகவுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்படின்னு தான் அப்பையிலேருந்தே பாஜக வந்து வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி எங்கே வந்து டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் இவங்களெல்லாம் உள்ளே விட்டோம் அப்படின்னா தனக்கு வந்து பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிறதுனால எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து வந்து அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிட்டு இருக்காரு. அந்த மாதிரி சூழலில் இப்போ வந்து ஓபிஎஸ் இருந்த அதே இருக்கையில் அதே பெஞ்சில் பார்த்தீங்கன்னா செங்கோட்டையனும் மற்றவங்களாம் வந்து விலகி போனப்போ இவர் மட்டும் வந்து பக்கத்திலே வந்து அமர்ந்திருந்தது அரசியலில் மேலும் வந்து ஒரு குழப்பத்தை தான் வந்து ஏற்படுத்துது. நன்றி.